இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு 600 கிராம்ஸ் ப்ரான் எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை மேரினேட் பண்றதுக்கு ஹாஃப் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சால்ட், ரெட் சில்லி பேஸ்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். இதை half an hour ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சிடலாம். ப்ரான் பிரியாணி செய்யறதுக்கு கேசரோல்ல ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இதுல 200 கிராம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். இதே ஆயில்ல நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த ப்ரான் ஆட் பண்ணிடலாம். இப்போ ப்ரான்ல இருந்து வாட்டர் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வாட்டர் ட்ரை ஆகுற வரைக்கும் இதை குக் பண்ணா போதும். ப்ரானை ஓவரா ஃப்ரை பண்ணிடக்கூடாது. இதை மீடியமா ஃப்ரை பண்ணிட்டு இதை தனியா எடுத்து வச்சிடலாம். 25 கிராம்ஸ் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இது ஹோம்மேட் பிரியாணி மசாலா. நீங்க ரெடிமேட் மசாலா கூட வாங்கி ஆட் பண்ணிக்கலாம். இதுல பிரியாணிக்கு தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் சேர்த்து அரைச்சிருக்கேன். 2 ஸ்பூன்ஸ் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு 200 கிராம்ஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட், லெமன் ஜூஸ், கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருந்த ப்ரான் ஆட் பண்ணிடலாம். 1 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் கொஞ்சமா இதுல ஆட் பண்ணிடலாம். 400 கிராம்ஸ் பாஸ்மதி ரைஸ் ஆல்ரெடி 30 மினிட்ஸ் ஊற வச்சிட்டேன். இதுல ஒரு 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணி ஸ்டவ்ல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இது பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் ஒரு 75% குக் ஆனதுக்கு அப்புறம் வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இதை கிரேவியோட ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா சாஃப்ரான் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ரிமைனிங் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது மேல ஆட் பண்ணிடலாம். ரைஸ் இந்த மாதிரி ஜென்டலா ஃபிளிப் பண்ணிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம். டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணலாம். எக்ஸ்க்ளூசிவ்லி டேஸ்டியான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கு. ப்ரானோட ரிச் பேஸ்ட் அண்ட் ஃப்ரைட் ஆனியன்ஸோட கிறிஸ்பினஸ் இது எல்லாமே சேர்த்து இந்த பிரியாணிக்கு ஒரு அமேசிங்கான டேஸ்ட் கொடுக்குது. சோ இந்த எக்ஸ்க்ளூசிவ்லி டேஸ்டியான ப்ரான் பிரியாணியை நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.